வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட பேன் கார்டும் ஆதாரும் லிங்க் ஆயிருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கூட பேனை வந்து லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் கொடுத்துருந்தாங்க. அது எந்த விதமான பெனால்ட்டியும் இல்லாமல் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலான்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 500 பெனால்ட்டி இஷ்யூ பண்ணாங்க. இப்போ 1000 ருபீஸ் பெனால்ட்டியில் இருக்குது. அது வந்து லிங்க் ஆகிருக்கா என்னான்ட்டு எப்படி நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் போயிட்டு அதில் இன்கம் டேக்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாக்கா அதில் ஃபஸ்ட்டு லிங்காகவே வரும், ஹோம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குயிக் லிங்க்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேன் நம்பரை வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க் ஆகி இருந்தாக்கா இதுமாரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அதாவது ஒரு பேன் நம்பர் போட்டு இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார்னு சொல்லிட்டு இது போல் இருக்கும். அப்படி லிங்க் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன், அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இது அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.